நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புறநானூறு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டோட டேரக்டர் அண்ட் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுதா கொங்கரா மேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்க்கு டேரக்டர் அண்ட் ரைட்டரு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சூர்யா சார்ட்ட வந்து ப்ராஜெக்ட்டை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆயிருக்கு. அந்த டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டு பேர் வந்து பெரிய ஸ்டார் கேஸ்ட் ஆனாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட துல்கர் சல்மான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நஸ்ரியா. இவங்க ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மோஷன் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படிங்கிற டைட்டிலும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆன்டிசிபேட்டடாக இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு லேட்டர் பீரியடில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் யாருக்கிட்ட போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோலிவுட் கிங் பிரின்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், நம்மளோட சிவகார்த்திகேயன் அவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது என்னோட 25th படமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் 25 ஃபிலிம் அப்படிங்கிறதுனால நிறைய பெரிய 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 ஸ்டார் கேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவரே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 100வது படம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட பெரிய ஆக்டரோட 25வது படமாக இருக்கும் அப்படின்றதே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யார் பெரிய ஸ்டார் கேஸ்ட் ஆட் ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடாமினன்ட்டான ஒரு ரோல் பண்ணுறதா வந்து படத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்துலேயே த்ரூ அவுட் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜை பிளான் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க டீம் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக 2 அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயம் ரவி சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு படத்தில் வில்லனாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கேட்டுட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்படிங்கும்பொழுது இந்த படத்தில் 2 வில்லன் அப்படிங்கிறனால ஒன்று ஜெயம் ரவியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷால் சாரையும் வந்து கேட்டுட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஷால் சார் அண்ட் ஜெயம் ரவி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் கெரியர் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் சாருக்கு வில்லனாக நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஒரு நல்ல எண்ணத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக வந்து யார் எப்படி இருந்தாலுமே சரி நம்ம கோலிவுட்ல எல்லாருமே வந்து ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த புறநானூறு படத்தில் பண்ணுற ஸ்டார் கேஸ்ட்டே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் அவர் நடிச்சிட்டு இருக்க எல்லா படமே வந்து ஹை பட்ஜெட் வேல்யூவில் எடுக்கப்படுற படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் படத்தில் வந்து நம்மளோட விஷால் சாரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சாரும் ஆட் ஆன் ஆகிறது நிறைய பேருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுன்னா கண்டிப்பாக வந்து கெரியர் பெஸ்ட் ஓப்பனிங் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு எப்படி சொல்றது இந்தியாவில் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் இருக்காரா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிவகார்த்திகேயன் சாரை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்தில் இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலியமா நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி SK23 AR முருகதாஸோட பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் SK24 டான் சிபி சக்கரவர்த்தியோட ஒன்று. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புறநானூறு மேம் தான். நம்ம புறநானூறு வந்து பார்த்தீங்கன்னா சுதாகரா மேம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 3 பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக SK25 படத்துக்கு அப்புறம் நம்மளோட பேன் இண்டியன் ஸ்டாராக வந்து சிவகார்த்திகேயன் மாறிடுவார் அப்படிங்கிறது நமக்கு இப்போவே தெரிய வருது.